ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எத பத்தி பேச போறோம் அப்படின்னா, இப்போ ரொம்பவே ஒரு பாட்டு ட்ரெண்டிங்கா இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தக் லைஃப் படத்துல இருக்கக்கூடிய "முத்தமழை" அப்படிங்கிற ஒரு சாங் தான். ஸோ மழை பெய்யுதோ இல்லையோ, இந்த பாட்டு பெய்யாத இடமே இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பாடல் ஒலிக்காத இடமே இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மனிதர்களா இருக்கட்டும், 60கள்ல இருந்து 80கள்ல இருந்து 90களா இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இசை, பாட்டு. இது 2த்துல இருந்து மனிதனுடைய வாழ்க்கைய, மனிதனுடைய இயல்ப பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல இசை, பாடல் அப்படிங்கிறது மனிதர்களோட ஒன்றி போன ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கிறப்போ, அந்த இசை வந்துச்சு அப்படின்னா, அத எல்லாருமே நம்ம வந்து கொண்டாட ஆரம்பிக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாம, அது என்ன, ஏது அப்படிங்கிறத நம்ம ஆராய மாட்டோம். அத அனுபவிப்போம். அதே மாதிரி தான் இப்போ தக் லைஃப்ல வந்திருக்கக்கூடிய அந்த "முத்தமழை" அப்படிங்கிற ஒரு பாடல், அதுவும் அந்த பாட்டோட அந்த குரல்ல கேட்கும்போது, அந்த சின்மயி அவர்களுடைய குரல்ல கேட்கும்போது, இன்னும் வேற மாதிரி வந்து மூழ்கடிக்குது மனிதர்கள அந்த பாடல் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஸோ இன்னைக்கு உள்ளவங்க தினமும் காலையில எழுந்திருச்சு அட்லீஸ்ட் 24 ஹவர்ஸ்ல அந்த சாங்க ஒன் டைமாவது வந்து கேட்காதவங்க இருக்கவே மாட்டாங்க. நான் சொல்றது மினிமம் ஒன் டைமாவது அந்த சாங்க வந்து கேட்டுடுறாங்க. ஸோ பஸ்ல டிராவல் பண்றவங்களா இருக்கட்டும், ஆஃபீஸ்ல உட்காந்துட்டு ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும், டிரைவர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாட்ட தான் வந்து ஃபர்ஸ்ட்டா கேட்குறாங்க. ஏன்னா, அந்த பாடல் அவ்ளோ அளவுக்கு இனிமையா இருக்கு. பல வருஷங்களுக்கு முன்னாடி எப்படி ஒரு தனித்துவமான ஒரு லிரிக்ஸோட வச்சு ஒரு பாடல், இசை எல்லாமே இருக்குமோ, ஒரு குரல் வளமும் எப்படி அதுக்கேத்தா மாதிரி ஆப்ட்டா இருக்குமோ, ஸோ அதே மாதிரி ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த பாட்டு வந்திருக்கு. கொஞ்சம் கூட ஆங்கில வார்த்தையை கலக்காம வந்திருக்கு அப்படின்றது தான் இந்த பாட்டோட ஒரு புதுமை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனாலேயே இந்த பாட்டு எல்லாருக்குமே பிடிக்குது. இந்த பாட்டு சின்மை பாடுனதுக்கு அப்புறமா அந்த YouTubeல ரிலீஸ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மில்லியன், பில்லியன் கணக்குல வியூஸ் போன, ரொம்ப வருஷம் கழிச்சு வியூஸ் போன ஒரு சாங் அப்படின்னா, அது இந்த சாங் தான். ஸோ இதுக்கு முன்னாடி தனுஷோட "ஒய் திஸ் கொலவெறி" சாங் தான் ரிலீஸ் பண்ண 2 to 3 ஹார்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, பில்லியன், மில்லியன் வியூஸ் போச்சு. வேர்ல்டு ஃபுல்லா அந்த பாட்டுக்கு ஆடாதவங்க யாருமே இல்ல. அதே மாதிரி இப்போ வேர்ல்டு ஃபுல்லா இந்த பாட்ட முணுமுணுக்காதவங்க யாருமே இல்ல அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த பாடல எந்த அர்த்தத்தோட எழுதியிருக்காங்க, எத ஒப்பிட்டு எழுதியிருக்காங்க அப்படின்றத தான் இப்ப நாம பார்க்க போறோம். சோ "முல்லை இரவுகள் பற்றி எரியாதோ" அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. முல்லை இரவுகள் பற்றி எரியாதோ. பொதுவா முல்லை அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல நிலங்களை பிரிச்சு வச்சிருப்பாங்க. குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலை, மருதம் இந்த மாதிரி 5 வகையா நிலங்களை பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ அதுல ஒண்ணுதான் முல்லை அப்படிங்கிறது. முல்லை அப்படின்னா காடும், காடு சார்ந்த இடங்களும் தான் முல்லை நிலம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து தலைவர்கள்லாம் வந்துட்டு போருக்காகவோ, இல்ல ஏதோ ஒரு பொருள் ஈட்டுறதுக்காகவோ வெளியில போயிடுவாங்க. அப்படி இருக்கிறப்போ அந்த தலைவிகள் வந்து தலைவர்களை பிரிஞ்சு ஏக்கத்தோட இருப்பாங்க இல்லைங்களா? சோ அந்த நேர அனுபவத்தையும் ஒரு அவஸ்தையும் சொல்றதுதான் அந்த வரிகள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது "முல்லை இரவுகள் பற்றி எரியாதோ" அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு தலைவனை பிரிந்த தலைவியுடைய உணர்வுகள் என்ன அப்படிங்கிறத சொல்றதுதான் இந்த பாடல் முழுக்க முழுக்க இருக்கும். சோ த்ரிஷாவுமே இந்த பாடல்ல எப்படி வந்து நடனம் ஆடியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஏக்கத்தோடையும், ரொம்ப ஆசையோடையும், ரொம்ப எதிர்பார்ப்போடும் இருக்கிற மாதிரி தான் அந்த பாட்டை வந்து வடிவமைச்சிருக்காங்க. சோ அப்படி இருக்கிறப்போ முல்லை பூக்கள் வந்து காட்டுல இரவு நேரங்கள்ல தான் மலரும். சோ அந்த முல்லை மலர்கள் மலரும் போது அந்த வாசம் அந்த காடு முழுவதும் வீசும். சோ அந்த வாசனையில தன்னோட தலைவனை எந்த அளவுக்கு அந்த தலைவி வந்து மிஸ் பண்றாங்க அப்படின்றத சொல்றதுதான் அந்த வரிகள். சோ அந்த வாசம் வீசும்போது ஒரு பெண்ணினுடைய காதல் ஆசையா இருக்கட்டும், காம ஆசையா இருக்கட்டும், இரவு நேரம் அப்படிங்கிறப்போ அந்த பெண்ணுக்கு 2 ஆசையும் சேர்ந்து அதிகமா வந்து அந்த உணர்வு வெளிப்படும். சோ அப்படிப்பட்ட அந்த ஒரு அதிகப்படியான உணர்வை தான் அவங்க அழகா அந்த வரிகள்ல சொல்லியிருக்காங்க. சோ இது வந்துட்டு தமிழ்ல நாம செய்யுள் எல்லாம் படிப்போம் இல்லைங்களா? நற்றிணை, அகநானூறு, புறநானூறு, குறுந்தொகை. சோ அப்படி இருக்கிறப்போ இதுவுமே குறுந்தொகையில இருந்து எடுக்கப்பட்ட ஒரு வரிதான். சோ இதுவுமே குறுந்தொகை பாடல்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு வரிதான். சோ "முல்லை இரவுகள் பற்றி எரியாதோ" அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் வந்து இதுதான். அதாவது நைட் டைம்ல முல்லை பூக்கள் பூக்கும். அந்த பூக்களுடைய வாசம் வந்து அந்த தலைவிக்கு என்னென்னவோ பண்ணும். சோ அந்த தலைவனுடைய அந்த ஞாபகம், அந்த நினைவுகள் எல்லாமே வரும். சோ அப்போ அவங்க அந்த எந்த அளவுக்கு மிஸ் பண்றாங்க, எந்த அளவுக்கு வந்து அவர் மேல காதல் வச்சிருக்காங்க, அந்த காதல் அதிகமா இருக்கக்கூடிய அந்த இடத்துல காதல் அதிகமா வெளிப்படும்போது வர ஒரு உணர்வு காம உணர்வு அப்படின்னு சொல்றாங்க. சோ இது
ரெண்டுத்துக்காகவுமே ஒரு பெண் எந்த அளவுக்கு ஏங்கி தவிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த பாடலுடைய ஆல்மோஸ்ட் லைன் எல்லாமே இருக்கும். சோ அந்த பாடல்லையே இன்னொரு வரிகள் இருக்கும். என்ன அப்படின்னா, பொல்லா இரவோ சொல்லா உறவோ இல்லா ஒருவனை ஏங்கி தவிக்கும் உசுரோ அப்படின்ற மாதிரி இருக்கும். பொல்லாயிரவோ சொல்லா உறவோ இல்லா ஒருவனை வேண்டி எங்கும் உசிரோ. இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொல்லாத அந்த இரவு, அதாவது தன்னோட தலைவனை பிரிஞ்ச அந்த தலைவியுடைய தனிமையான ஒரு இரவு, சொல்ல முடியாத ஒரு உறவு. ஆனா அவங்களுடைய தலைவன் கூட இல்ல. இருந்தாலும் அவரை நினைச்சு ஏங்கி தவிக்குது ஒரு உசுரு அப்படின்றதுதான் இதோட அர்த்தம். அதாவது தன்னோட தலைவனை அந்த இரவு நேரத்துல தலைவியோட உணர்வு எந்த அளவுக்கு வாட்டி வதைக்குது அப்படிங்கிறது தான் அந்த பாடலுடைய வரிகள். பொதுவாவே பாத்தீங்கன்னா, ஒரு பெண்களுக்கு பிடித்தமான ஆண்கள் கிட்ட மட்டும்தான் எல்லாத்தையும் வந்து பகிர்ந்துப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ அந்த இடத்துல ஒருவேளை அந்த ஆண் அந்த பெண்ணை விட்டு போனாலும் கூட வேற ஒருத்தர் அந்த இடத்துல வந்து இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலும், அந்த பெண்ணுக்கு என்னதான் புதுமையா ஒரு ஆண் வந்து எவ்வளவு விஷயங்கள் செஞ்சாலும், எவ்வளவு அன்பை காட்டினாலும், தன்னுடைய தலைவனுடைய அந்த அன்பு, அந்த காதல், அந்த உணர்வு மட்டும்தான் வந்து அவருடைய மனசுல இருக்கும். சோ இந்த வரிகளையும் அந்த பாடல்ல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, நான் காதலி, நீ காதலன். சோ வேற எந்த உறவும் எல்லாமே வேஷம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. காதலி காதலன் நீ வேறு எல்லாம் வெறும் வேஷம் என்பேன். உன்னை தவிர வேற எந்த உறவு வந்தாலும் அது வெறும் வெளி வேஷமா தான் இருக்குமே தவிர உண்மையான காதல் கொண்ட ஒரு உறவா இருக்காது அப்படின்றத வந்து அந்த தலைவி சொல்றாங்க. சோ இது அத்தனையும் சேர்ந்ததுதான் இந்த பாடல். அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து காதல் எந்த அளவுக்கு ஒரு ஆண் மேல அளவுக்கு அதிகமா வருமோ, அதே அளவுக்கு அந்த ஆணிடம் மட்டுமே தன்னுடைய காம உணர்வையும் வெளிப்படுத்தக்கூடியவள் தான் பெண். சோ அதையும் வந்து இந்த பாடல்கள் மூலயமா ரொம்ப அழகா வெளிப்படுத்தியிருக்காங்க. பொதுவா இந்த மாதிரி உணர்வுகளை வந்து ஆண்களுக்கு தான் வச்சு எழுதுவாங்க. ஏன்னா ஆண்கள் தான் வந்து இது எல்லாமே வெளிப்படையா பேசுவாங்க, பாடுவாங்க அப்படின்றதுக்காக இது எல்லாமே ஆண்களுக்கான ஒரு வரிகளா தான் இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி பாடல்கள்ல. பட் நேரடியாவே பாத்தீங்கன்னா, ஒரு பெண் காதலுக்காகவும் காமத்துக்காகவும் தன்னுடைய தலைவனை பிரிந்து வாடும்போது அவளுடைய மனநிலைமை என்னவா இருக்கும் அப்படின்றத வச்சு இந்த பாடல் வந்து முழுக்க முழுக்க எடுத்திருக்காங்க. அதனாலேயே இந்த பாட்டு வந்து இந்த அளவுக்கு ஹிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குறுந்தொகை பாடல்ல இருந்து எடுக்கப்பட்ட இந்த வரிகள், சோ முல்லை அப்படிங்கிறது காடும் காடு சார்ந்த இடமும், அதாவது பொதுவா ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொரு கடவுளை வந்து வர்ணிச்சு வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த முல்லை நிலத்துக்குரிய கடவுளே யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மாயக்கண்ணன் தான். சோ மாயக்கண்ணன் அண்டு ராதா இவங்க தான் வந்துட்டு இந்த முல்லை நிலத்துடைய கடவுளா வந்து வழிபடுவாங்க. அப்படி இருக்கிறப்போ அந்த காதலுக்கே பேர் போனவங்க தான் இவங்க. சோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த தலைவன் தலைவியுடைய காதல் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத உணர்த்துறது தான் இந்த பாடல் முழுக்க முழுக்க அமைஞ்சிருக்கு. இந்த பாட்டுல இந்த அளவுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் அடங்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பாடலை கேட்கும் போதே நமக்கே மனதுக்கு என்னென்னவோ தோணும். எந்த அளவுக்கு எல்லாருமே இந்த பாட்டோட அப்படியே உருகி போறாங்க அப்படின்றத அது கேட்கும் போதே வந்து நம்மளால பார்க்க முடியும். சோ அந்த அளவுக்கு இந்த பாடல் அனைவருடைய மனதிலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பாடலா இடம் பிடிச்சிருக்கு. சோ இந்த பாடல் இப்பதான் வந்துதா, இதோட மியூசிக்க நம்ம சொல்லுவோம் இல்லையா, இசைஞானி இளையராஜா, மாஸ்ட்ரோ இளையராஜா. சோ அவருக்கு ஈடு இணை இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அவரோட இசைக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை அப்படின்னு நாம சொல்லுவோம். சோ இந்த பாட்டுக்கு மியூசிக் AR ரஹ்மான் தான் வந்து பண்ணிருக்காரு. அவர் ஒரு ஆஸ்கர் நாயகன், நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இளையராஜாவை மிஞ்சக்கூடிய அளவுக்கு இங்கு யாரும் இல்லை, யாருடைய இசையும் இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையா இருந்துகிட்டு இருக்கு. சோ அன்றைய காலகட்டத்தில இருந்து இன்றைய காலகட்டங்கள் வரைக்கும் இப்ப வர புது படங்கள்லயும் சரி அவருடைய பாடல்கள், அவருடைய இசைகள் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கிறப்போ நான் சொல்ல போற இந்த விஷயம் உண்மையிலே உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். என்ன அப்படின்னா, 1986ல இளையராஜா அவர்கள் ஒரு ஆல்பம் மியூசிக் பண்ணிருக்காங்க. ஹவு டு நேம் இட் அப்படிங்கிற அந்த ஆல்பம்ல இந்த மியூசிக் ஆல்ரெடி அவரு அப்பவே போட்டிருக்காரு. சோ நீங்க கேட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பா உங்களுக்கு இந்த மியூசிக்கோட நல்லாவே சிங்க் ஆகும். சோ காதலுக்காக, காதலிக்காக, காதலனுக்காக 1000 பாடல்கள் இருக்கலாம். ஆனா ஒரு பெண் வந்து காமத்துக்காக ஏங்குகிறாள் அப்படிங்கிறத சொல்றதுக்கு இந்த மாதிரி ஒரு சில பாடல்கள் தான் அடையாளமா இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த பாட்டு இருக்கிற மாதிரி தான் இதுக்கு முன்னாடி பம்பாய் படத்துல கண்ணாலனே அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்கும். கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு
சோ கண்ணாலனே பாடல் வந்துட்டு காதல் ஆசையை விவரிக்கிற மாதிரி இருக்கும். சோ இந்த முத்தமழையில அதாவது காம ஆசை கொண்ட அந்த பாடல்கள்ல ரொம்ப ஹைலைட்டான வரிகளை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி காதலை விவரிக்கிற அந்த கண்ணாலனே பாடல்ல ஹைலைட்டான ஒரு வரிகள் இருக்கு. சோ அது என்ன அப்படின்னா, என்னை மறந்து விட்டேன் இந்த உலகத்தில் நான் இல்லை, உன்னை மறந்து விட்டால் எந்த மலரிலும் தேன் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னை மறந்து விட்டேன் இந்த உலகத்தில் நான் இல்லை நான் இல்லை. அது மட்டும் இல்லாம உன்னை பார்த்து எந்தன் தாய்மொழியவே நான் மறந்து அப்படின்னு வந்து அந்த பெண் தன்னுடைய காதல் உணர்வை ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. சோ காதல் உணர்வுக்கு அந்த பாடல் இருப்பது போல காம உணர்வுக்கு இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. சோ இந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம உங்களுக்கு பிடிச்ச வரிகளை கமெண்ட்ல எங்களுக்கு சொல்லுங்க. இதே மாதிரி சினிமால இருக்கக்கூடிய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.